ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா விவேகானந்தர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரை பற்றி என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அவர் லைஃப்பில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆக்சுவலாக அவர் கடல் கடந்து சிகாகோக்கு போகிறாரு. அதாவது ஒரு ஆன்மீக மீட்டிங்க்கு போகிறாரு. அப்போ அங்கே இருக்கவங்க அவரை சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, காட் இஸ் நோ ஹியர்னு அப்படின்னு பின்னாடி எழுதி வைக்கிறாங்க. அதாவது கடவுள் இங்கே இல்லைன்னு எழுதி வைக்கிறாங்க. அதுக்கு விவேகானந்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஒன்றுமே பண்ணல. ஜஸ்ட் காட் இஸ் நோ ஹியர்னு எழுதி வச்சாங்களா, அதுக்கு பதிலாக காட் இஸ் நவ் ஹியர், அது என்வோக் பக்கத்தில் டபிள்யூ போட்டு விட்டுட்டு காட் இஸ் நவ் ஹியர்னு போட்டார். அதாவது அவர் ஆன்மீகத்தில் மட்டும் இல்லை, இங்கிலீஷில் நல்ல நாலேஜ் உள்ள பர்சன். அதை தான் இந்த விஷயத்தில் ப்ரூவ் பண்ணுது. அதாவது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவரோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் தெரியுது. ஸோ நம்மளோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை வளர்த்துப்போம். தேங்க்யூ.